வணக்கம். வணக்கம். இன்றைக்கு இந்த வீட்டில் என்ன ஒரு ஸ்பெஷலா? என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கு இல்லை, இது 30ஆம் தேதியிலேருந்து இந்த வரைக்கும் ஸ்பெஷலாக இருக்கு. என்னென்ன 30ஆம் தேதியிலேருந்து? 30ஆம் தேதி இந்த வைஃப் அப்புறம் தான் உங்களோட வைஃபுண்ட உங்களோட ஏஞ்சல் அப்புறம். சரி அம்மா, உங்களுக்கும் எங்கண்ட இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். லேட் விஷஸ். நன்றி. சரியா? இப்போ அதுக்கு பிறகு உங்களோட பிறந்த நாள் நேற்று என்னுடைய பிறந்த நாள். நேற்றைக்கு 50. இந்த என்னுடைய மகன் பிறந்த நாள். மகன் என்ன பேர்? தருண்ராஜ். நிற்கிறாரு இல்லை, அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களோட வீட்டில் கேட்பியா? அதான் சொன்னேன், 30ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அப்போ இதில் நிற்கிறவா உங்களோட மகளா? வா தங்கச்சிடமா. அப்போ அவாக்கு ரீட் தானே? அப்போ தரம் கேக்கு அவாக்கண்டு இல்லை, அவா 2 பேர் சகோதரங்கள் எல்லாருக்கும் தான். எல்லாரும் எல்லாருக்கும் நல்ல வடிவாக கவனிச்சு விட்டீங்க. இந்த அம்மா வந்த உடனே எங்களுக்கு கேக்கும் ஃப்ரெண்ட்ஸும் தந்தவா ஏன்னாம்மா? என்ன வைக்கப்படுறீங்க? சரி, அப்போ உங்களுக்கு எங்கள்ட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. சரியா? அந்த கிஃப்டை போட்டுட்டு தான் நீங்கள் எங்கள்கிட்ட வரணும். 2 பேருக்கும் கிஃப்ட் இருக்கு. 2 பேருக்கும் பர்த்டேக்காக கிஃப்ட் தந்துருக்கணும். ஆரண்டு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணுறதுக்கு முதல் இதுல உடுப்புகள்லாம் இருக்கு. சரியா? இந்த உடுப்பை 2 பேரும் போய் அச்சா பிள்ளையா போட்டுட்டு வரணும். இப்ப கேட்க மட்டுமாமா? நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. சந்தோஷமா? சந்தோஷம் வேணாம். இப்ப இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய கிஃப்ட் வந்தது. அது நாங்க தர மாட்டோம். ஏன் சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லு. யார் தந்திருப்பீங்க? அது என்ன முறை உங்களுக்கு? என்ன முறை? என்ன எனக்கு யாருன்னு தெரியாது. மகன் அப்படின்னு தெரியல. வந்தது இல்லை, உங்களுக்கு முறையில இருந்தான் வந்தது. ஆனா இந்த தருண்ராஜ் அப்படி மகன் முறையில வேற இல்லை. படிவா ஜோதிங்க தந்தது என்ன சொல்லிக்கிறாங்க? நீங்க சொல்லிக்கிறாங்க. அவரை தவிர மறுபடி தெரிஞ்ச நேரம். அப்ப நீங்க புள்ளியா சொல்றீங்க. உங்களுக்கு மோதிரம் வந்தது 2 பேருக்கு. ஆளுக்கு ஒரு மோதிரம் வந்தது. 2 சரியா சொன்னா தான் நாங்க தருவோம். இல்லையா கொண்டு விடுவோம். அது நீங்க கொண்டு வரல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன மோதிரத்தை பிரச்சனை இல்லை சொல்றோம். அவர்தான் தருவேன். அவரை தவிர ஒருத்தரும் தரேன். இப்போதைக்கு தரக்கூடிய ஆக்கள் அவர் தான். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நாங்கள் மோதிரத்தை தரோம். நீங்கள் சரியா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா தந்தாளுக்கு ஒரு சந்தோஷமா தானே இருக்கும். நீங்க சரியா சொன்னா அவர் சரியா சொல்லணும். உங்களோட மகன் தெரியுது. ஒரு வழியில அவற்ற பேரெல்லாம் நீங்க வந்திருக்கு. ஒரு காலத்துல இல்லை. அப்படி ஸ்ரீ சாய் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஊடாதான் நாங்கள் வந்தனாங்க. சரியா? ஸ்ரீ சாய் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஊடாதான் நாங்கள் வந்தனாங்க. தந்தது மகன் தான். நீங்க சொல்லுங்க. ஒருத்தரும் இல்லை. அவன் மோதிரத்தை கொண்டு போகலாம். மோதிரம் விற்கிற பவுன் விற்கிற விலையே தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ விற்கிறாங்க சொல்லுங்க? 2 லட்சத்தை தாண்டிட்டு ஒரு பவுன். நீங்க சும்மா எங்களை கொண்டு போய் சொல்றீங்க. எங்களுக்கு சந்தோஷம் தான். தெரியும், கொண்டு போறது பிரச்சனை இல்லை. ஆனா மெட்டாக்கள பொருளங்களுக்கு வேணும். சரியோ? அப்ப நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன். கேக்க தனியா கொண்டு போறேன். சாப்பிட்ற சாமான் தானே. நான் படிவா சாப்பிடுவேன். நாங்கள் 2 பேருக்கும் மோதிரத்தை தந்துட்டோம். 2 பேரும் மாறி மாறி போட்டு விடுங்க. ஒன்றுக்கு மோதிரம் நீங்களாம் எனக்கு தந்த நீங்க விலைக்கு எடுக்கலையா? சிரிச்சு கொண்டிருக்கீங்க. மோதிரத்தை காலம் சொல்லி பொறுப்பு நீங்கள் உங்கள்தான பொறுப்பு. இப்ப நாங்க உங்களுக்கு தந்துட்டோம். நீங்க மாறிக்கை விழுத்திருப்பீங்க.
வீடு அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லையே. இப்போ நான் உங்களுக்கு தந்தேன் கண்டு ஓட்டாமாண்டே வீடியோ எடுத்தேன் ஒன்றுக்கு இருந்து ஒன்றுக்கு இல்லாட்டி என்ன இவ்வளோ சின்னது நான் தானே இதுக்கு இல்லைன்னு வருதுன்னு அதை பார்த்து நீங்கள் எதுக்கு மக்கா கீழே வேறுங்க வீடை பார்க்கறது ஒன்றும் இல்லையே இல்லையே மாறிகள் விழுந்து விட்டாலும் நான் தேவையில்லாம் அவரை சந்தேகப்படாம இப்போ நீங்களே தந்த நீங்கள் கரையை அடுத்த நீங்களும் இல்லை நான் அந்த பழக்கம் வேண்டிய இல்லை இந்த விஷர் போடி விட்டா விஷரம் நான் உண்மையாக எடுக்கிறேன் இந்த பழக்கம் வேண்டிய இல்லை இங்கே பொக்கேட்டை காடுங்க நாடுங்க ஓகே வேறு அதெல்லாம் இந்த பழக்கம் வேண்டிய இல்லை சரி அப்பா அப்போ நீங்கள் பொக்கேட்டை வச்சுருங்க வேணா நீங்கள் வந்து அப்படி பார்த்தா இருக்கலாம். இங்கே நான் தர மாட்டேன் கொண்டு போகிறோம்னு சொன்னாக்காவே அது பொக்கேட்டை வச்சுருங்க அதுக்கு நாங்கள் வேலைக்கே சொன்னாங்களா நீங்கள் கொண்டு போகிறதால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி. அப்போ நீங்கள் இங்கே இல்லை சரி இறக்குங்க வீடு அப்படின்னு இருக்க ஒழிஞ்சிருக்கீங்க இதோட இல்லை கீழே இல்லை பொக்கேட்டுக்கு பார்க்கலாம் நீங்கள் தரவா பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் வைக்காம எடுத்தா சரி. எங்களுக்கு சீரியஸா சர்ப்ரைஸ் சரி பாப்போம் எங்க பொக்கெட்டு காங்க நீங்க பம்முடியாது பம்முறை பார்த்தா பொக்கெட்டு காங்க வைங்க எடுக்கா வைங்க வைங்க நாங்கள் எடுக்கிறோம். எடுக்கலாம் சரி உங்களோட வைஃபில் நீங்கள் போட்டுடும் படம் எங்களை கல்யாணம் ஆக்கி விட்டியல அதான் கவலையாக என்ன செய்யற கல்லரோட வந்தாங்க கல்லரா தான் எனக்கு என்ன என்ன நானா கல்லன் உங்களை தான் சொல்றேன் கல்லனோட வந்தா கல்லன் கடைசியில் கல்ல பட்டம் காட்டுங்க சர்ப்ரைஸ் கார்டு அப்ப சந்தோஷம் உங்களுக்கு ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லையே யார் தந்தன்னு சொல்லவே இல்லையே மகன் தான் அவன் ஏற்பாடுலாம் வந்தது வேற ஒருத்தரும் இல்லை சரி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து ஒரு ஆள் சென்ட் பண்ணி விட்டது அதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அதை காட்டினாலே உங்களுக்கு தெரியும் வேறண்டு சரியா நீங்கள் புள்ளியாக தான் சொன்ன நீங்கள் அவங்களுக்கு இது சரியான கஷ்டமாக தான் இருக்க போகுது அந்த வாய்ஸ் மெசேஜை கேளுங்க சரியா விஷ் பண்றேன் ஃபர்ஸ்ட் விஷ் பண்றதுனால எனக்கு லாஸ்ட் டைம் விஷ் பண்றதுக்கு சான்ஸ் எல்லாம் போயிட்டு அது யாருக்கு வழியா போயிட்டு ஓகே பரவாயில்ல 50வது நல்லா பாருங்க ஹாப்பியா இருக்க சொல்லுங்க எப்போ நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலுமே நீங்கள் கஷ்டம்னு சொல்ல மாட்டீங்க கஷ்டம்னு சொன்னா நான் நான் ஏதாச்சும் யோசிப்பேன் கஷ்டப்படுவேன் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும் கஷ்டப்படுந்தாலும் சொல்ல மாட்டீங்க அதுதான் நான் எனக்குமே எங்கே ஏதாச்சும் கஷ்டமா இருந்தாலுமே என்னோட உடம்பு சரியில்லை இருந்தாலுமே நான் லீவ் எடுத்தது எனக்கு நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் யோசிப்பேன் அப்பா 15 வருஷம் கொடுத்தாலும் சவுதியில் கஷ்டப்பட்டு அதுவும் நான் இப்போ ஏசியில் வேலை செய்வேன் அப்போ இந்த ஜீவத்தை பகுதியில் அதோட யோசிச்சா எனக்கு பெரிய கஷ்டமா இருந்துச்சு அதோட நான் பரவாயில்ல இதெல்லாம் யோசிச்சேன்